விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. நம்மளும் சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ஒருத்தர் இருக்கான். பேசாம இவங்கிட்ட போய் அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டுடலாம். எஸ்கியூஸ் மீ. ஏங்க எஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? இல்லைங்க, இங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட வீடு இருக்கு. பட் அட்ரஸ் அவங்க ப்ராப்பரா கொடுக்கல. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. நைட் டைம் வேற இருக்கா. ஸோ நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன் என்ன பார்த்தா என்ன ரோட்ல போற வரவங்களுக்குலாம் அட்ரஸ் சொல்ற மாதிரி இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க தானே சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் எங்களுக்குள்ள நின்னுட்டு இருந்தீங்க. அதான் கேக்குறேன். நான் நின்னுட்டு இருந்தா என்னை பார்த்து கேப்பியா நீ? அப்படிலாம் சொல்ல முடியாது. கிளம்பிப்ப. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க. இல்லனா போய் வேற யார்ட்டாவது கேளுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க? ஏன் வாய் நான் பேசுவேன். அதை பத்தி உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ரோட்ல போறவங்க வர்றவங்களாம் அட்ரஸ் சொல்றதுக்கு ஒண்ணு நான் இங்க இல்ல. எனக்கு இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. போடி போ. சீ, சரியான சாடிஸ்டா இருக்க நீ. நட் ரோட்ல இப்படி நின்னு குடிச்சிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்குலாம்? நான் சாடிஸ்ட் தான். நான் அப்படிதான் குடிப்பேன். ஏன் சரக்கு பாட்டிலு, ஏன் காரு, நான் நிக்கிறேன், நான் குடிக்கிறேன். அதை பத்தி உனக்கு என்ன? ரோட்ல போறவன் கேட்டா கூட எவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏய், மை லைஃப் மை ரூல்ஸ் டி. அதான் நீ நிக்கிற தோரணை பார்த்தாலே தெரியுதே. சீ, பொண்ணுங்கள கேவலமா பேசிட்டு இருக்க. என்னை பொறுத்தளவுல பொண்ணுங்களாம் என் லைஃப்ல துரோகம் பண்றவங்க. எந்த பொண்ணையும் நம்ப மாட்டேன். கிளம்பி போயிட்டே இரு. போ. இதுக்கு மேல உன்கிட்ட நான் நின்னு பேசிட்டு இருப்பேன் நீ நினைக்கிறியா? சீ, கருமம். உன்னை எல்லாம் பெத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். உன்கிட்ட வந்து நான் அட்ரஸ் கேட்ட பத்தியா என் புத்தி செருப்பால அடிச்சுக்கணும். செருப்பு வேணுமா? இடியட். இடியட். பேசுங்கடி பேசுங்க. எல்லாரும் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. நான் இப்படிதாண்டி. என்னை யாவனுக்காகவும் மாத்திக்க மாட்டேன். நான் அப்படிதான் குடிப்பேன். குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. பாரதி, அப்பா. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? இந்தா சாப்பிடு. அப்பா, எனக்கு பசிக்கலப்பா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்கப்பா. எப்பயில இருந்து பசிக்கல பசிக்கல நீ சொல்லிட்டு இருக்க? பா, நிஜமாவே பசிக்கல. பசிச்சா நான் சாப்பிட்டுப்பேன். உனக்கு பசிக்குமா பசிக்காதான்னு எனக்கு தெரியாதா? நீ ஏன் சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ்ப்பா, மனசு சரியில்லை. எத்தனை நாள் பாரதி இப்படியே மனசு சரியில்லை நீ உட்காந்துக்கிட்டே இருக்க போற? இன்னைக்கு நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கன்னா அதுக்கு யார் காரணம்னே தெரியாம நீ மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, எதுவும் பேசாதீங்க. இன்னைக்கு நீ ஏன் வாயை அடிக்கலாம் பாரதி. ஆனா நாளைக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நீ மறந்துட்டு இன்னும் ஒன்னே பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் உன் அம்மா என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தா. அவதான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா. அவன் உன்னை திட்டி விட்டுட்டு போய் நீ ஏற்கனவே மன கஷ்டத்துல இருப்பேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு நீ எப்படி இருக்கணும்னு பார்த்து இருந்துக்கோ பாரதி. அப்பா, குடும்ப சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். என்ன அதுக்காக மனசுல வேதனைப்படாம இருக்க முடியுமாப்பா? பா, மனசு சொல்றதை கேட்காதுப்பா. இதை பண்ண வேணாம்னு சொன்னா அதை அப்பா பண்ணும். நீங்க விடுங்கப்பா. என்ன நான் மாத்திக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னாலும் உன்னால இப்ப அதை புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில தான் நீ இருக்க. என்ன சரி விடு. அதுக்காக நீ உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். நீ சாப்பிடு. நீ வேலை செய்யற இடத்துல பிரேவாவும் உன்னை நீ ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிற. ஆனா தனிமையா இருக்கும்போது தான் உன்னையே அறியாம நீ ரொம்ப ஃபீல் பண்ற. அப்பா, வேலை செய்கிற இடத்துல நம்மளோட மைனஸை காமிச்சா நம்மளால வேலையில் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாதுப்பா. வேலை செய்கிறவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்லப்பா. அந்த மாதிரி தான்ப்பா. சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க.
சரி இந்த திரும்ப எடுத்துட்டு போனா உன் அம்மா ஒரு மாதிரி வருத்தப்படுவா. நீ சாப்பிடு. அங்கே வச்சுட்டு போங்கப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. அப்பா, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குற ஒவ்வொரு டைமும் என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலப்பா. என்னால் அது முடியாதுப்பா. நான் இப்படியே இருக்காதுதாப்பா நல்லது. நான் தொலைச்ச விஷயம் கண்டிப்பாக என்கிட்ட என்னைக்காவது வந்து சேரும். அந்த நம்பிக்கையிலேயே பாதி வாழ்க்கையை ஓட்டிட்டேன். மீதி இருக்க வாழ்க்கையும் அந்த நம்பிக்கையிலே போகட்டும். நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை விட்டு விட்டு போனாயே. வாழ்க்கை எனும் வீதியிலே, மனசு எனும் தேரினிலே, ஆசை எனும் போதையிலே என்னை விட்டு விட்டு போனாயே. சாரி குட்டி, நீ மேலே உட்காந்து நிலா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை அம்மா கேட்டேன். இன்னைக்குன்னு இல்லை, நீ எப்போ நிலா கிட்ட பேசினாலும் அம்மாவுக்கு அது தெரியும். உன்னோட கேள்வியெல்லாம் நியாயமானது தான். ஆனால் அதுக்கு பதில் என்னால் உனக்கு நியாயமாக கொடுக்க முடியாது. ஏன்னா அது நியாயமானதே இல்லை. அதை நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம். என் செல்லம், நீ எப்போதும் அம்மா கூட அப்படி இருந்தாலே போதும். பட்டு 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 வேணும். தூங்கினதுக்கப்புறம் பட்டு. அந்த பட்டு இல்லாமல் இருக்கவே முடியாது, அப்படித்தானே? இரு வரேன். பட்டு தூங்கலாம். பட்டு மேலே இருக்கிற பாசம் என் மேலே கூட இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாசம் அந்த பட்டு மேலே. அப்படி அந்த பட்டுவா யாரை நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. பட்டு பட்டுவும் பக்கத்தில் தான் இருக்கு. கட்டி பிடிச்சிட்டு தூங்கு. நான் கூட உன்னை கட்டி பிடிக்கல. தூக்கத்தில் சினுங்கிறத பார்க்குறதே தனி அழகுதான் என் புச்சுக்குட்டி. ஐயோ, படிக்க வேண்டியதுக்கு நிறைய இருக்கே. சுமாரும் ப்ராக்டிக்கல் வேற இருக்கு. நைட்டு ஃபுல்லாக படிச்சா கூட படிக்க முடியாது. சரி, படிக்க அட்லீஸ்ட் தியரியாவது பார்த்துக்கலாம். அப்புறம் படிச்சுக்கலாம் உட்காந்து கடைசியில் டைம் ஆனது மிச்சம். சரி, முதல்ல தியரி முடிச்சிடலாம் ஒரு 12 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும்ல. கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நேத்தா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் எழுதிட்டு வந்தோம். நாளைக்கு ரிசல்ட் இல்லை. ஐயோ, அதை நினச்ச வேற பயமா இருக்கே. இன்னொரு ஒரு மெசேஜ் பண்ணுறது. மணி 11 கிட்ட போகுது. சரி, அட்டன் பண்ணி பார்க்கலாம். படிச்சோம், இப்போ நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம். என்னது இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்கிறியாவா? யார் இது? முதல்ல கால் பண்ணி. ஹலோ, யாரு? எதுக்கு என் பிராக்டிகல் மார்க்ல கம்மி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் நீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச அந்த எக்ஸாம் எழுதுன தெரியுமா? டாக்டர், என் கரியர் ப்ளீஸ் என் லைஃபை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. யாரு? தயவு செஞ்சு என் பிராக்டிகல் மார்க் என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு தெரியும் நான் நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணிருப்பேன். ப்ளீஸ். ஏய், எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? டாக்டர் உன் கரியர்னு எனக்கு என்ன தெரியாதா? நீ ஜெகன் தானே? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. அந்த அளவுக்கு மைனூட்டா குரல் நோட் பண்ணி வச்சிருக்க. நான் அப்பவே நினைச்சேன் நீ தான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன்னு. இங்க பாரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நீ எதுல வேணாலும் விளையாடு. என் கரியர்ல விளையாடுறாத. என் அக்கா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் என் பிராக்டிகல் மார்க் என்கிட்ட கொடுத்துரு. ப்ளீஸ். போரு, நான் என்ன பேசவே இல்ல. அதுக்குள்ள இப்படி பொறிஞ்சு தள்ளினா என்ன பண்றது? ப்ளீஸ் என் பிராக்டிகல் மார்க் எனக்கு வேணும். பிராக்டிகல் மார்க் உனக்கு வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். இங்க பாரு, ப்ளீஸ். என்னால அதெல்லாம் கேட்க முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்க பொண்ணு. என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். நான் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. எல்லா பொண்ணுங்களும் இதே டேலாக் தாண்டி சொல்லுவீங்க. எங்களுக்கு என்ன தெரியாதா? உனக்கு உன் பிராக்டிகல் மார்க் வேணும், நீ எடுத்த மார்க் உனக்கு வேணும், நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் சொல்றது நீ கேட்கணும். அப்பதான் நீ டாக்டர் ஆக முடியும். இங்க பாரு, நீ இப்படிலாம் மிரட்டுற. உன் கூட அக்கா தங்கச்சிலாம் பிறக்கலையா? அவங்கள மாதிரி என்ன நினைச்சிட்டு விட்டுறேன் ப்ளீஸ். என் கூடல யாரும் பிறக்கல. அப்படியே பிறந்தாலும் அவங்க என்ன ஒண்ணு மாதிரியா? நீ யூஸ் பண்ணிக்கிற ஒரு பொருள். என்ன சொல்ற? ப்ளீஸ் என் பிராக்டிகல் மார்க்க கொடுத்துடு. என்னால அப்படிலாம் பண்ண
நீ கெஞ்சறத பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கு. ஆனால் நான் நினச்சதை நடக்கணும். ஸோ கண்டிப்பாக உன் ப்ராக்டிக்கல் மார்க் வேணும்னா நாளைக்கு நம்ம காலேஜோட மேல் பில்டிங் இருக்குல்ல, அங்கே வா, வச்சு பேசிக்கலாம். பாய். முருகா, என் லைஃப்ல தான் இப்படி நீ விளையாடுவியா? நான் எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து நான் என் கரியரை நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னை இப்படி சாதிக்கிறியே? நான் இப்ப என்ன பண்ணுவேன் பிராக்டிகல் மார்க்குக்கு? நான் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாமே வீணா போச்சா? நேத்து நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல. கஷ்டப்பட்டு படிச்ச எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். என்னை இப்படி சோதிக்கிறீங்க நீ? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா, மாலதி, உனதான் தேடி வரணும்னு நினைச்சேன். டிஃபன்ல எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுமா. சென்னையா வந்தாருன்னா பரிமாறிடலாம். ஒரு அவசரம் கொடுக்க பறந்துகிட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, நீக்கு அவனை சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். சரி, நீ போ, நான் வரேன். எல்லாமே எடுத்து வச்சாச்சுமா. ஐயா வந்து சாப்பிட்டா போதும். அம்மா, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லு மாலதி. நானும் கிட்டத்தட்ட 15 வருஷமா இதே வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோவை வேற எங்கேயாவது மறைமுகமா போட்டு வைக்கலாம்ல? ஏன் இப்படி ஹாலில் மாட்டி வச்சிருக்கீங்க? மாலதி, இந்த ஃபோட்டோ மறைமுகமாக வைக்க வேண்டிய ஃபோட்டோ கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னு தான் ஹாலில் மாட்டி வச்சுருக்கோம். உனக்கு இந்த ஃபோட்டோ 15 வருஷமாக தான் தெரியும். சரி விடு, இதை பற்றி இப்போ பேச வேணாம். ஒரு நாள் உனக்கு புரியும். அவன் சாப்பிட வந்துடுவான். வா, சாப்பாடு எடுத்து வைக்கணும். சரிம்மா, என்னமோ சொல்றீங்க. நான் எதுவும் நினைக்கல. ஆனால் அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஏக்கமாக தாம்மா இருக்கு. அது ஒரு ஏக்கம் தான். சரி, அவன் வந்துடுவான், நான் போகிறேன். ஏற்கனவே இந்த கதை நிறைய ட்விஸ்ட் தான். இதில் இந்த அம்மா வேற ட்விஸ்ட் வச்சுட்டு போகிறாங்க. இன்னும் எத்தனை ட்விஸ்ட் தான் வச்சு தள்ளுறாங்களோ. சரி, பொறுமையாக இருந்து பார்ப்போம். அம்மா, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னா எதையுமே பண்ண மாட்டாங்க. மா, அப்பா, என்னப்பா அதிசயமா இங்க நின்னுட்டு இருக்க? இந்நேரம் பச்சையா பறந்துருப்பிய ஹாஸ்பிட்டலுக்கு. உங்க ஒய்ஃபு கொண்டு வந்து எனக்கு சோறு போட சொல்லுங்க. சாப்பிடாம போயிட்டு அப்புறம் கோச்சுக்குவாங்க. அதுவும் சரிதான். சரி, அது இருக்கட்டும். நேற்று ஒரு சர்ஜரி பண்ணீங்கல்ல, அதோட அவுட்புட் கரெக்டா வந்துச்சா? நான் சும்மா அட்ஜஸ்ட் தான் பண்ணேன். சர்ஜரி பண்ணது அபிநயாப்பா. என்னப்பா ஏதோ செல்ல பேரு? நேத்து ஒருத்தன் வந்தான், இப்படிதான் பேசிட்டு போனான். இதுக்கெல்லாம் யாரா காரணம்னு கேட்டான். உங்க சித்தப்பாட்ட போய் கேள்றான்னு சொன்னேன். அவனை வந்து கேட்டானா? இல்ல, அவன் வரவே இல்லை. நான் வேற ஒரு போர்ட் மெம்பர்ஸ் கூட மீட்டிங்ல இருந்தேன். அதனால அவனை நான் பார்க்கவே இல்லை. சரி விடுப்பா, பழக்க தோசை வந்துச்சுன்னு சொல்லுப்பா. இதுல என்னப்பா இருக்கு? வேணாம், சும்மா இருங்க. என்ன சும்மா இருக்கவனை சொரிஞ்சு விட்டதே நீங்க தான். நான் உண்டு வேலை உண்டுன்னு பேசாம இருந்தேன். இப்போ தேவையில்லாத வேலையை பார்த்தது நீங்க தான். என்ன தேவையில்லாத வேலையா தேவை இருக்கிற வேலையான்னு அப்பாவுக்கு தெரியாதப்பா. ஆனா இப்பவும் சொல்றப்பா, இதெல்லாம் அதிசயமா தப்பா நடந்துச்சு. சோ உங்ககிட்ட பேசினா நான் காலையிலே டென்ஷன் ஆயிருவேன். என்ன மா, எனக்கு சோறே வேணாமா, நான் வரேன். ஏ சத்யா, இருடா. சத்யா, அவன் வீட்டில் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? காலையில இன்னைக்கும் போயிட்டான். இன்னைக்கு அவனுக்காக தான் வேகமா இருந்துச்சு நான் சமைச்சேன். அதுக்கு நான் எப்படி பண்ண முடியும்? அவன் கோச்சிட்டு போனதுக்கு ஏன்டா சண்டைக்கு வர? அம்மா, இன்னைக்கு எவ்வளோ லேட்டாலும் நான் சாப்பிட்டுட்டு போறமான்னு சொல்லிட்டு தான் போனான். நீங்க பேசினாலதான் கடுப்பாയി போறான். அப்படி என்ன பேசுறீங்க அவன்கிட்ட? அது உண்மையா சொன்னேன். அவனால அது ஏத்துக்க முடியல, அதான் அப்படி போறான். உங்களுக்கு வேற வேலை கிடையாது, உங்க பிள்ளைங்களுக்கு வேற வேலை கிடையாது. என்ன அவன் போனான்ல சாப்பிடாம, உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. கிளம்பி போங்க. அவன் கோச்சிட்டு போனதுக்கு எனக்கு எதுக்கு சாப்பாடு போட மாட்டேன்? நல்லா இருக்குடி உங்க நியாயம். எல்லாம் என் நேரம். எனக்கு சோறே வேணாம். நான் போய் ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டுப்பேன். ஏன் அங்க ஐயாக்கு வகை வகை யாராவது ஆக்கி போடுறாங்களா? ஆமா, ஆக்கி போட விட்டு மாதிரி வேலை பாப்பேன். இப்போ எங்க இருங்க, சும்மா சொன்ன சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேமா. ஆள பாரு. ஹபி, என்ன மேடம், ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சா? ரெடி பண்ணி விட்டதே நீ தானடி. புதுசா கேள்வி கேக்குற? அதானே. உடனே உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு. முன்னாடி வா. இங்க பாரு, இது வரைக்கும் நீ மலேசியால தான் படிச்ச. அங்க இருந்த எஜுகேஷன்ஸ் வேற, ஓகேவா? இந்தியாவில் இருக்க எஜுகேஷன்ஸ் வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நீ ஒழுங்கா படிச்சிருவ. படிக்கிறதுல எந்த குறையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் உனக்கு தெரியும்லடி, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குறேன்? ஓய், பேசாதடி. புளிக்கு பிறந்தது எப்படிமா பூனையாகும்? அப்பா, சரி சரி, ஒன்றும் சொல்லல. தாத்தா, இந்த மூஞ்சி பார்த்தா உனக்கு புலி மாதிரி தெரியுது. குட்டி,
சொல்லு தாத்தா. ஒரு பொண்ணு எனக்கு புலியாக முடியாது, ஆனா புலிக்கு பிறந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உனக்கு அது புரியாதுடா. புரிய வேண்டாம் புரிஞ்சிருக்கும். அப்பா இன்னும் இவ்ளோ கோவப்படுற? சரி விடு, டாக்டர் இருந்துட்டு இவ்ளோ கோவப்பட்டினா என்னத்துக்கு ஆகுறது? சரி விடுமா, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசாதேன்னா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிற வேலையை பாரு. மெயினா நாவோ இல்லை சித்தியோ இல்லை தாத்தாவோ 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து உன்னை கூப்பிட்டா மட்டும்தான் நீ வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும். மற்றபடி நீ ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கணும். ஸ்கூல் வேன் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவாங்க, அதே மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓகே? இல்லைனா நீ கொண்டு போய் விட்டுருவா, அப்படித்தானே? இந்த வாய் இருக்கிற வரைக்கும் என்னதான் சொல்றதோ இருக்கிற மாதிரி தானே. அப்பா சும்மா இருங்க. எங்க ஷர்மி காணா? அப்பா டைம் ஆயிடுச்சு. இத வந்துட்டால. என்ன என்னடி இது பேக்? காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன கார் ரெடி ஆயிட்டாளா? அவ ரெடி ஆயிட்டா. ஸ்கூல் வேன் வந்துச்சுன்னா ஏத்தி விடணும். நீ எங்க காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாக்கா. அதுக்கு ஏன் சித்தி உன் மூஞ்சி இப்படி இருக்கு? எப்பவுமே சிரிச்சிட்டே தான போவே? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, பார்த்து பத்திரமா போகணும், சரியா? கவனமா போயிட்டு கவனமா வந்துடணும். கொன்னுடுவேன், அவரை பார்க்க கூடாது. நான் பாப்பண்டி. என்னடி பேசிக்கிறீங்க? அதுவாமா, தாத்தா சாம்பார்ல உப்பே போடல, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். குட்டி, சாம்பார்ல உப்பு போட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? அப்படி சித்தி தான் தாத்தா சொல்ல சொன்னா. பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்பேன். இங்க பாரு குட்டி, அம்மா சொன்னதுல காதுல வாங்கினல, நான் சொன்னதை எப்போதும் மறக்க கூடாது, புரியுதா? யா அப்பா, ஹிட்லர் மாதிரி லட்சம் எடுக்காதடி. இப்போ என்ன, நான் ஸ்கூலுக்கு போனி யார்ட்டையும் பேசக்கூடாது, ஒழுங்கா படிச்சுட்டு ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுங்க மாதிரி மலேசியாவில் இருந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதானே? ஆனால் அன்வான்டாக யார்ட்டையும் பேசக்கூடாது, ஓகே? சரிம்மா, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். சரி, ஹக் பண்ணிக்கோ. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. என் செல்லம். முறை நீ ஸ்கூலுக்கு போகும்போது உன்னை இப்படி தான் என்கரேஜ் பண்ணி அனுப்புனேன். இப்போ இந்தியாவில் வந்து இங்கே முத ஸ்கூலுக்கு போகிறேன். இதே மாதிரி என் தங்கம் நல்லா படிக்கணும், சரியா? என் பட்டுக்குட்டி. படிக்கிறேன், நல்லா படிப்பேன், அதில் உனக்கு கவலைப்படாத. இந்த வாய் தாண்டி ஆளை பாரு. அங்கே போய் உன் சித்தி ஏக்கமா பார்க்குறா, அவளையும் ஒரு கட்டி பிடிச்சிக்கோ. சித்தி, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க. நான் போய் கண்டிப்பாக பேசுவேன்டி, அவர் இன்னைக்கு வருவாரு. இங்கே பாரு, நான் அப்பிட்ட போட்டு தந்துடுறேன். அதையும் பாப்பண்டி, நீ முடிஞ்சா சொல்லி கொடு. நான் போய் இன்னைக்கு பேச போகிறேன். ஜாலி ஜாலி ஜாலி. அடியே என்னமோ பேசுறீங்கடி ரெண்டு பேரும். எந்த களவாணித்தனம் பண்ணாம இருந்தா சரிதான். சரி குட்டி, வா, ஸ்கூல் வேண்டாமா ஏற்றி விட்டுறேன், வந்துடும். போலாமா? ஷர்மி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை. காலேஜ் போகிற அந்த அவசரமும் டைம் உண்டா, வேற ஒன்றும் கிடையாது. சரி, நீ பார்த்து குட்டியை பஸ்ஸில் ஏற்றி விட. என்ன குட்டி, பார்த்து பத்திரமா போகணும். சாயந்தரம் நீ வெளியே கூட்டிட்டு போற. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரிக்கா, நான் வரேன். வரேன் குட்டி, போயிட்டு வரேன். நீ பார்த்து போ. இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. ஷர்மியோட கேரக்டர் இது கிடையாதே. அவன் முகமும் சரியில்லை. கண்டுபிடிக்கிறேன். சரி, வா குட்டி, போலாம். போலாமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா ஏற்றி விடுனா, நீ பார்த்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. சரிப்பா. ஷர்மியே ஒரு மாதிரி இருக்கா, நோட் பண்ணீங்களா? அவ 2 நாளா கண் முடிச்சு படிச்சிட்டு இருக்காமா, பிராக்டிக்கல் நடந்துட்டு இருக்காமா காலேஜ்ல, அதனால அந்த டயர்டா இருக்கும். இல்லப்பா, அது ஒரு சைடு இருந்தாலும் அந்த அளவுக்கு அவளால் லூஸ் ஆக முடியாது. அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏம்மா, நீ டாக்டர் தானே படிச்சிருக்க? பா, நான் டாக்டர் தான். அதுக்காக அடுத்தவங்களோட மனநிலைமை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இல்லை. அதுக்கு ஒரு படிப்பு படிச்சிருக்கேன். ஊரில் இருக்கும் போது சைக்காலஜி தனியாக படித்தப்பா. ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது. நான் குட்டியை பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவளைக்கிட்ட ஈவினிங் பேசிக்கிறேன். சரிம்மா, ஸ்கூல் வேன் வந்துட போகுது, நீ போ. அப்புறம் அப்பா அப்படி பேசிட்டு எதுவும் நினச்சிக்காத, சும்மா விளையாட்டுக்கு. நீங்கள் விளையாட்டுக்கு பேசுகிறேன்னு நீங்களே அவளுக்கு எதோ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் தெரிய வச்சிருவீங்க போல. எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. அப்படி ஒரு விஷயம் நடக்காதுப்பா, கவலைப்படாதீங்க. அது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ வருஷமா அவளை நான் எங்கே வளர்க்கணுமோ அங்கே வளர்த்தேன். சரிம்மா, இதுக்கு மேல ஒன்றும் பேச முடியாது, நீ போ. வரேன்ப்பா. வாடா மகனே, நேற்று எஸ்ஏ ஹாஸ்பிட்டல் போனேன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும்பா. எப்படி இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் தானே வேணும்னே சொல்லிட்டு போனேன். தெரிஞ்சுக்கிட்டாச்சுப்பா. பாருங்க, நான் உங்ககிட்ட அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நீ எத்தனை டைம் என்கிட்ட வந்து பேசினாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன மாத்திக்க மாட்டேன்ப்பா. நீங்க மாத்திக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்ன, நீங்க பாருங்க, சத்தியன் மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவன் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. என்ன? ஓ அப்படியாப்பா, அதனாலதான் அவன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கோ? அப்பா, அது அவனோட பர்சனல். என்ன, அவன் வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயத்தினால அவனுக்கு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக எல்லார்கிட்டயுமே அவன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அவன் வச்சிருக்கான் பாத்தியா ஒரு திமிரு, அதை என்கிட்ட காட்டுறான். அதை என்னால ஏத்துக்க முடியலப்பா. அதனாலதான் அப்பா அப்படி பண்ற. இங்க பாருங்கப்பா, அவன் குணம் இது கிடையாது. அவன் குணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன, அவன் குணத்தை இப்படி மாத்தினது ஒரு சூழ்நிலை மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு இதை பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க அப்படி பண்ணாதீங்க.
நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு வேணாம். நேத்து கூட என் அப்பா வந்து உங்ககிட்ட பேசினாருன்னு எதுவும் நினைச்சுக்காதுன்னு சொன்னதுக்கு அவன் அதுக்கு கூலா பதில் சொன்னான்ப்பா. அந்த இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வர பதிலே வேற கூலா அவன் பதில் சொன்னான். அவன் கூலா பதில் சொல்றான் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல அவன் எனக்கு எழுதி கொடுக்க மாட்டாங்கிறதுனாலதான். மத்தபடி வேற அவன் கூலா பதில் சொல்றதுல ஒண்ணுமே கிடையாதுப்பா. அவன் உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்ப்பா. அதனாலதான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே அவனுக்கு தெரியாம இருக்கு. அப்பா ப்ளீஸ், ஒருத்தவங்க பிரெயின் வாஷ் பண்ணி தான் நம்மளோட குணத்தை மாத்திக்கணும், நம்மளோட கேரக்டரை மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. நாம நம்மளாவே இருந்தாவே போதும். என்ன? மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்ல கேட்டு சண்டைக்கு நிக்காதீங்க. சித்தப்பா கிட்டையும் போகாதீங்க. நேத்து நான் சித்தப்பாவை பார்க்கவே இல்லை. அவரை பார்த்திருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. என்ன அவருக்கு இது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் சத்தியம் சொல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல எது சத்தியோட கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு வேணாம்ப்பா. நமக்கு அதை தாண்டி எவ்வளவோ சொத்து இருக்கு. ஹாஸ்பிட்டலே தான் வேணும்னு ஏன் இப்படி குறிக்கோளா நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரு, நான் உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உனக்கு பாசம் நேசமா முக்கியம்ட்ட. சரி ஓகே, நீ அப்படி டோட்டலா விலகிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன இதுக்கு மேல நீ எதுவும் பண்ண வேணாம். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும். நான் சொத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வாங்குறேன்னு நினைக்காதப்பா. அவன் திமிரு அடக்கிறதுக்காகவே அந்த ஹாஸ்பிட்டலை நான் வாங்கணும். அதுக்காக தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். உன்னால உதவ முடிஞ்சா எனக்கு உதவு, இல்லையா நீ விலைக்கு போயிருப்பா. அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்பா. உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாம இருக்கிறது ஒண்ணுதான். நான் வரேன்ப்பா. இப்படி ஒரு பிள்ளைய வச்சிருந்தா நான் எப்படிதான் சொத்தெல்லாம் மீட்டெடுக்கிறது? ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தோம். கடைசியில பாசத்தை எங்க காட்டுறான் பாத்தியா? ஆடு பகை குட்டி உறவா கதையா தான் இருக்கு. ஓகே, போக போக மாத்திடலாம். நான் ஒண்ணு, ஹாஸ்பிட்டலை நான் வாங்குறது தான். அதை எவனாலையும் எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. மெண்டல், என்ன காலையில வந்து பேர்ந்து மாதிரி நிக்கிற? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு தெரியுமா? ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி 2 டாக்டருக்குள்ள இருக்கிற விஷயத்த நீ என்னடி பண்ற? உங்க டாக்டர் சரி, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. டாக்டர்ஸ் எனக்கும் தெரியும்டா. ஆனா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குடா. நேத்து ஆபரேஷன் தியேட்டர்ல ஒன்று நடந்துச்சு தெரியுமா? கிஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா, அது ஒண்ணுதான் அங்க நடக்கல. ஆளை பாரு. இவங்க சார் கிட்ட ஏதோ கேக்குறாங்க. அதுக்கு சார் ஏன் நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி ஓவரா ஆட்டிட்யூடா பேசிக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வெளிய நின்று பேசுறதே நோட் பண்ணேன். இப்போ சார் ஒரு வார்த்தை கேட்டாரா, என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இது அதுக்கும் மேலடா. அவங்க சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் டாக்டரா மட்டும்தான் வந்திருக்கேன், டாக்டரா ஒர்க் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன்னு என்னோட அழகு தேவதை மேம் சொல்றாங்க. அதுக்கு அந்த டெரர் சார் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் என்னமோ உங்களை என் கூட வந்து வைஃபா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. புசுக்கட சொல்லிட்டாரா? ஆறா என்ன சொல்ற? எனக்கு இவனுக்குள்ள தான் ஒரு டவுட் இருக்கு. சோமுதா, ஏன்டி படுத்தி எடுக்கிற காலையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்து நான் இங்க வந்தா அவங்கள நிம்மதியா இருக்கு நினைச்சிட்டு இங்க வந்தாலே எனக்கு இதாட்டி பிரச்சனை. ஏடி எம்பிபிஎஸ் முடிச்சு இன்டர்ன்ஷிப் ஒர்க் வந்து நல்ல பெரிய டாக்டர் ஆகலான்னு இதுக்குள்ள வந்தா நீ என்ன மாமா வேலை பார்க்க வைப்பவாள? டேய் அருணா, உனக்கு அது புரியலடா. போக உனக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு லவ்னு ஒரு ஃபீல் வந்தா தான் அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல வராது. வா, கேசஸ் இருக்கு, போய் பார்க்கணும். ஒருத்தன் கேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு எமர்ஜென்சி, வாங்க 2 பேரும். என்னாச்சு? ஒரு பிரெக்னன்சி கேஸ், வாங்க. போய் டாக்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல, அவங்க ரூமுக்கு போனேன். மேம் கேபின்ல கிடையாது, சாரோட கேபின்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் மேம கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். சீக்கிரம் வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். இரும வந்து தொலை. உன்கிட்ட பேசிட்டு இருக்கு அந்த கேஸ் அதை பாத்துக்கலாம். வந்து தொலை. அப்புறமா புரிய வைக்கிறேன். நீ வா, நீ புரிஞ்சுக்கல. என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம். என்ன? நீங்க தான் வர சொல்லியிருந்தீங்களாமா? அது கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போய் என் வேலையை பார்ப்பேன். எனக்கு நிறைய கேசஸ் இருக்கு. இப்ப பார்த்துட்டு இப்படி திமிரா பேசுவீங்களா? ஹாப்பி, இவன் உன்னை வம்பலுக்கு கூப்பிட்டுருக்கான். தயவு செஞ்சு இவன்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. நமக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். ஏதாவது ஒன்று பேசிட்டு வெளியே போகணும். ஏன் சார், வம்பலுக்கு யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? ஆமா, எனக்கு தலையெழுத்து உங்ககிட்ட வம்பெழுத்து சண்டை போடணும்னு. இல்லைன்னா மட்டும் உங்களுக்கு வம்பெழுத்து சண்டை போட தெரியாதோ? முறைச்சா பயந்துருவோமா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாய் அடக்குங்க. ஓகே, இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அதை சொல்றீங்களா? எனக்கு வேற வேலை இல்லையா? அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசுங்க. யாரு நான் தேவையில்லாத பேசுறேன்? நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அபி ப்ளீஸ், டென்ஷன் ஆகாத அபி. இந்த இடத்துல நீ கோவத்தை காட்டினா நீ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். பொறுமையா போ. சரி ஓகே, இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? நேற்று நீங்க ஒரு கேஸ் பாத்தீங்கல்ல, அது ரிப்போர்ட்ஸ் இப்பதான் வந்துச்சு. இப்பதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டா நீங்க பாட்டுல உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க. என்ன பழைய சத்தியம்னு நினைப்போ? நானும் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா தேவையில்லாம என் பொறுமையை சீண்டிட்டு இருக்கீங்க நீங்க. எனக்கு வேற வேலை இல்லம்மா. உன் பொறுமை சீட்டி பாக்குறது எனக்கு வேலை. என்ன இங்க இருக்க பேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு மனுஷங்க மாதிரி தெரியலையா? இப்ப ஏன் ஆட்டிட்யூட் காட்டுறீங்க? இப்ப நான் உங்களை என்ன பண்ணேன்? கொட்ட
எக்ஸ்கியூஸ் மீ, வாயை கொஞ்சம் அடக்கி பேசுங்க. என்ன இது என் இடம்? ம், இந்த ஆட்டிடியூட் உனக்கு இருக்கிற வரைக்கும் உன்னை எவனாலையும் மாற்ற முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீஃப் டாக்டர். இந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? அது முதல்ல உங்களுக்கு இருக்கா? வேணாம். எஸ்கியூஸ் சார், சாரி. பரவாயில்ல. என்ன? இல்ல சார், ஏதோ ஆர்கியூமெண்ட் போகும்போது உள்ள. அதில் ஒன்றும் இல்லை. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. சார், ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஒரு பிரெக்னன்சி கேஸ் சார். பிரெக்னன்சியா? என்ன ப்ராப்ளம்? இங்க ரிப்போர்ட் கொடுங்க. இந்தா. கொடுங்க ரிப்போர்ட்டை. என்ன நடக்குதுங்க? என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட தான் நர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க வந்தாங்க, அப்படியே பறிச்சு புடுங்கிறது. இன்னைக்குமே உன் புத்தி மாறாதுடா. மூஞ்சியில் ஏதாவது எழுதி விட்டிருக்கா? அதான கையில் ஃபைல் வச்சிருக்கேன்ல, கீழே குனிஞ்சு பாருங்க. என்ன வாட்டர் லெவல் ரொம்ப ஹைல இருக்கு? அதை தான் நானும் யோசிக்கிறேன். ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கண்டுபிடிக்கணும். பேஷண்ட்க்கு ஐவி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, சில மெடிசன்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ் சார், ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்காங்க. இப்போதைக்கு இன்டர்ன் டாக்டர்ஸை விட்டு அவங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்தால் தான் கொஞ்சம் பார்க்க முடியும். ரொம்ப கிரிட்டிக்கல் சார். ஓகே சிஸ்டர், இப்போதைக்கு மெடிசன்ஸ் போட்டு ரிக்வயர் பண்ணுங்க. இது என்னன்னு முழுசாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே அதை பற்றி பார்க்கலாம். ஓகே மேம். சார், நீங்கள் ஒன் டைம் வந்து அவங்களுக்கு இருக்க டயக்னோசிஸை நீங்கள் பார்க்கணும். என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டான கேஸ் தான். சொல்லப்போனால் அம்மாவுக்கும் குழந்தைக்குமே ப்ராப்ளம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு உயிரை தான் காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிமெண்ட். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக குழந்தையும் காப்பாற்றணும், அம்மாவையும் காப்பாற்றணும். ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப சேஃபாக காப்பாற்றணும், இல்லைனா ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டான கேஸாக தான் இருக்குது. சரி, ஓகே. இது ஆப்ரேஷனாக நார்மலாங்கிறத அவங்கள நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன். இப்போதைக்கு ஐவி மட்டும் போடுங்க. ஓகே, பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் நான் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். அவங்கள கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே டாக்டர். புரியுங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். இது வரைக்கும் இன்டர்ன் டாக்டர்ஸை கரெக்டாக உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகே? அப்புறம் ERல பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் பார்க்க சொன்னதா சொல்லுங்கள். என்ன? ஓகே டாக்டர். இதை அட்மின்ல கொடுத்து என்ட்ரி போட்டுருங்க. என்ன? ஓகே டாக்டர். என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, டாக்டருங்கிறவங்க ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல இருப்பாங்க. கடவுளுக்கு அப்புறம் டாக்டரை தான் மனசுங்க கடவுளாக நினச்சி கும்பிடுவாங்க. டாக்டரா ஊருக்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது, அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கும் நல்லவனாக இருந்திருக்கணும். புரியல. ஊருக்கு நல்லவனாகவும் நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறவனையும் ஒரு உயிரோட மதிப்பை பற்றி பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? வாழ்க்கையில் யாரை உயிராக நினச்சி உண்மையாக நேசிக்கிறோமோ அவங்க துரோகம் பண்ணுற போது வரும் பாருங்க ஒரு வலி. அந்த வலியை யாருனாலையும் தாங்கிக்கவே முடியாது. இப்போது ஒரு உயிரோட மதிப்பை பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல, அதை பார்க்கும்போது வேண்டாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் வரேன். என்னமோ இவன் தான் பெத்தவ மாதிரி உட்காந்துருக்கான். கோவமா? இல்லையே, நான் ஏன் கோபப்படணும்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே, கோவம்தான். தெரியும் கோவமா தான் இருப்பீங்கன்னு. வான்மிட்டா கொடுத்து சரி பண்ணுடா. டேய் மூட்டுக்காரு, மகிழ்ச்சி அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலை. ஆனாலும் இந்த அளவுக்கு கோவம் வேண்டாமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் வரும்போது தான் நீங்க கால் டாக்ஸில போனீங்க, கரெக்டா? கரெக்டா சொல்றீங்க. அப்ப வந்தீங்களா? வந்தவே. மூட்டுக்காருன்னு. ஆமா வந்தோம், ஆனா நீங்க போயிட்டீங்க. நான் என்ன பண்றது? அப்ப கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்து அம்மா பாத்திரலாம்னு நினைச்சேன், ஆனா முடியல. வந்திருக்கலாம்ல, இல்லனா ஹார்ன் அடிச்சா கூட வண்டி நிறுத்திட்டு போலாம் நாங்க. அவன் வண்டி ஆறுல அடிக்காது, ஸ்ட்ரைட்டா பரவாயில்ல தான். ஏன் மூடிட்டுறேன்டா? நிஜமாலுமே அதான். சரி, அதுக்கப்புறம் எப்படியாவது பாத்திரலாம்னு நினைச்சேன், ஆனா வாய்ப்பே கிடைக்கல. அச்சச்சோ, அப்படியா? அப்ப நான் தான் தேவையில்லாம கோச்சிக்கிட்டேனா? நீங்க வரவே மாட்டீங்க, வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். அதனால தான் சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சாரி.
நல்லா பாட்டிங் வைக்கிறீங்களா? கண்டிப்பா என் மேல கோபம் உனக்கு இருக்குன்னு தெரியும். நான் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன், இந்தா. மத்தபடி சாக்லேட் கொடுத்து கைட் பண்றான் பாரு நாய். அப்படியா? எனக்கு ஆரஞ்சு மிட்டாய்னா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனா அம்மா தான் வாங்கி தர மாட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா இப்போ நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ செம்ம ஜாலி. இங்க பாருங்க, இப்போ நான் உங்களை மன்னிச்சிடுறேன் என்ன. ஆனா இனிமே நீ எப்ப பார்க்க வந்தாலும் ஆரஞ்சு மிட்டாய் தான் வாங்கிட்டு வரணும், ஓகேவா? ஆரஞ்சு முட்டையில இவ்வளவு விஷயம் இருக்கா? ஏன் நீ வாங்கி கொடுக்குற 20 ரூபா சாக்லேட்ல தான் ரகசியம் இருக்கணும், இந்த மாதிரி சாக்லேட்ல இருக்க கூடாதா? டேய் ஏன்டா டேய் போட உயிரை வாங்காம. டிக்கெட்ஸ் கூப்பிடுவா. திரும்ப வரேன், இங்க பாரு, உனக்கு கொன்னு போட்டுருவேன். போடா எந்திரிச்சு போடா. ஓ நான் கண்டிப்பா இருக்கேன்ல. சரி சரி கலக்கு. அவன் கிடக்குறான். ஆரஞ்சு முட்டைன்னா அவ்வளோ பிடிக்குமா? அதான் சொல்றேன்ல, எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப 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 பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆனா அம்மா வாங்கி தர மாட்டாங்க, வாயில பூச்சி ஆயிடுன்னு. நான் வாங்கி கொடுத்தா 1 2 சாப்பிட மாட்டேன். அதுவே 3 வேளை சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். பாரா, அப்ப இனி டெய்லி ஆரஞ்சு முட்டைனா ஆரஞ்சு முட்டைக்கு இவ்வளவு பெரிய ஃபேனா? இப்போ கோவம் போயிடுச்சா? கோவம்லாம் எங்க போச்சுனே தெரியல. ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தோன்னே நான் இதை இங்க சாப்பிட மாட்டேன், நான் போய் வீட்ல வச்சு சாப்பிடுறேன். கண்டிப்பா. சரி, நல்லா படிக்கணும், ஓகேவா? கண்டிப்பா உன்னை டெய்லியும் பார்க்க வருவேன். சப்போஸ் என்னால வர முடியல அப்படின்னா நான் அதுக்கு முந்தின நாளே சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ஏன்னா மறுநாள் நான் வாழை டேட்டிங் கூட்டு போகணும். என்னமா பண்றது? இதை பேச வச்சுட்டா அங்க உட்காந்துருக்க மாதிரி பெண்களே. அவன் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துக்கலாம் என்ன. சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன். நீ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கிறதுனால. ஓகே, நல்லா படிக்கணும். சரியா? நான் வரலன்னு படிக்காமல இருக்கக்கூடாது. கண்டிப்பாக டெய்லி உன்னை பார்க்க வரும்போது நான் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வருவேன், ஓகேவா? ஒரு நாள் வாங்கிட்டு வரேன்னா என்னன்னு கேளு நீ. நிஜமாவே நான் நினைச்சதெல்லாம் நடக்குது எனக்கு. முதல்ல இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சினேன். அப்புறம் அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய். இதே மாதிரி என் லைஃப்ல மிஸ் பண்ண அத்தனை விஷயமும் எனக்கு கிடைக்கணும். ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா உனக்காக நான் ப்ரே பண்றேன். உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் மிஸ் பண்ணியோ அது எல்லாமே அந்த காடு உனக்கு திரும்ப தர போறாரு. அதுக்கான வாய்ப்பு தான் நீ இங்க வந்து படிக்கிறது. அப்படி கூட நினைச்சுக்கோ. ஆமா, இவன் தான் கடவுள்கிட்ட உட்காந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். அப்படி வழி வழியா சொல்லுவான். நான் உங்களை ஹேக் பண்ணிக்கிட்டுமா? வா. நல்லா இருக்குடா. Thank you. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் கூடையே நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. என்ன ஆளவே காணோம்? வந்தோன்னு ஆடுகாலி மாதிரி எங்கேயாவது ஓடிடுவா. சீ இல்ல, ஊடுகாலி மாதிரி ஓடுறது, ஆடுகாலி மாதிரி ஆடுறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. என்னடா நீ காத்தி? சரி, அன்னைக்கு ரொம்ப பேசி ஹார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு சாரியை போட்டுருவோம். அப்படின்னாதான் அவ மனசு இறங்கும். கொஞ்சம் ஓர பேசிட்டோம் அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணை. போய் சாரி கேட்டலாம். அதான் நமக்கும் நல்லது, அவ ஃபீல் பண்ணதுக்கும் நல்லது. போலாம். இப்போதைக்கு நம்ம எட்டுக்க ப்ராஜெக்டான என்ட்ரி மட்டும் போட்டாச்சுங்க மேம். மீதியா சார் கிட்ட கொடுத்து நம்ம ஒன் டைம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல பேசினா தான் சரியா வரும் மேம். ஓகே, இது வரைக்கும் போட்டதுல டேட்டாஸ் என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டா போட்டுட்டீங்கல்ல? அதுல எந்த மிஸ்டேக் வரக்கூடாது, அப்புறம் மாமா ரொம்ப கோவப்பட்டுருவாரு. இல்ல மேம், எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா இருக்கு. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அது புதுசா வந்திருக்க பொண்ணு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்றா மேம். நான் அவளை பத்தி உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா நீங்க கரெக்டா பண்ணீங்களான்னு மட்டும்தான் உங்ககிட்ட கேட்டேன். அவளை பத்தி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தேவையில்ல. இல்ல மேம், அவங்களோட பிரசன்டேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓகே, மற்றவங்களோட ப்ரெசன்டேஷன் அதை விட பெஸ்ட்டாகவே இருக்கும். ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டாங்கன்னா அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது. ஓகே ஓகேங்க மேம். யாரும் இங்க திரும்பி நிக்கிறாங்க. அவன் தான் நினைக்கிறேன். போய் சா. நொடியிலதான் எனக்கு சித்தங்கலங்கிருச்சு, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சு, நெத்தி நடுவுல லங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீ கங்குல பால் சட்டிய போல் சுத்துறனே, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. கொன்னுடுவேன். எவ்வளவு திமிரு!
அட ஆரஞ்சு மிட்டாய் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாச்சே. இதை யாரு வீட்டுல வச்சுட்டு போனா? ம் சரி, யாரு வச்சுட்டு போனா என்ன, நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம சாப்பிடலாம். அடியே அபி, என்ன எப்போதுமே ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட வர மாட்டேங்கடி. இப்ப பாரு, நான் சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய். இது மேல ஏன் இவ்வளவு லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட போறேன், சாப்பிட போறேன், சாப்பிட போறேன். சாப்பிட போறேன், சாப்பிட போறேன், சாப்பிட போறேன். செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு எவ்வளவு நாளாகுது. செம்ம.